ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் பிரதர்ஹுட். இது ஒரு இன்டென்ஸான க்ரைம் சஸ்பென்ஸ் த்ரில்லர். சிக்மான்னு ஒரு குரூப்பு, அதில் ஒரு 10-15 பேர் இருக்காங்க. இவங்க வேலை என்னன்னா தினமும் ஒரு கடைக்கு போவாங்க, அங்கே போய் கொள்ளடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் இவங்க குரூப்பில் இருக்கிற பையன் கொள்ளடிக்க போகிறான். பட் அதுக்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய விஷயமே தெரிய வருது. அன்னைக்கு கொள்ளடிக்க போட நைட்டு இவங்க வாழ்க்கை தலையில் திருப்பி போடப்படுது. இதுக்கப்புறம் இந்த பசங்களுக்கு என்னதாச்சுங்கிறது சொல்கிற ஒரு படம் தான் பிரதர்ஹுட். இது சீரியஸ்லி செம்ம த்ரில்லிங்கான ஒரு மூவி. நம்ம எல்லாருமே கைதி படம் பார்த்துருப்போம். அந்த படம் ஃபுல்லாகவே ஒரே நைட்டில் நடக்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு படம் தான் இந்த பிரதர்ஹுட்ங்கிற மூவி. ஒருவேளை நீங்கள் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கராக இருக்கீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக கூட இருக்கும். சரி, இப்போ வாங்க பிரதர்ஹுட்ங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கு சிக்மான ஒரு குரூப் அமைக்கிறாங்க. அதான் இப்போ இன்ஸ்டால் சுற்றிட்டு இருக்காங்களே, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இந்த குரூப்போட லீடர் தான் ஃப்ராங்க். இவன் தான் ஒவ்வொரு ஆளை செலக்ட் பண்ணிட்டு இருப்பான். அந்த குரூப்பில் இருக்கிற இன்னொருத்தன் தான் ஆடம்ங்கிறவன். இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவங்களோட குரூப்பில் சேரணும், எல்லாரும் தைரியமாக இருக்கணும். இதுக்காக இவங்க வைக்கிற ஒரு டெஸ்ட்டு தான் நைட்டு போய் கடையில் ஆட்டையை போடுறது. அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோவான ஆடம் இன்னும் சில பேர்லாம் இருக்காங்க. இப்போ அந்த ஃப்ராங்க் ஒரு கடைக்கிட்ட அவன் நிப்பாட்டி, டே மச்சான், இப்போ பாருங்க நான் எப்படி போய் கடையில் ஆட்டை போடுறேன் பாருங்க, இதே மாதிரி தான் நீங்களும் போகணும்னு சொல்லிட்டு மாஸ்க் போட்டு வேகம் உள்ள போவான். போன கொஞ்ச நேரத்துலேயே கடையிலேருந்து காசு ஆட்டை போட்டு வந்துடுவான். பார்த்தீங்களா, இதை சிக்மா மில்லுக்கான அறிகுறி. இந்த மாதிரி தைரியமாக கடலேருந்து பொருள் ஆட்டை போட்டு வரணும். அதுவும் $19 தான் வாங்கிட்டு வரணும். ஏன்னா அதான் நம்ம குரூப்புக்கான ராசி நம்பரு. அடுத்து யார் போகிறீங்க கேட்குறப்ப ஒரு பையன் நான் போகிறேன்னு சொல்கிறான். பார்த்து போன கொஞ்ச நேரத்துலேயே அந்த பையன் காசு ஆட்டை போட்டு வந்துடுறான். இதை பார்த்து எல்லாருக்கும் ஒரே ஹாப்பியாக போச்சு. சரி, அடுத்து ஆடம் நீ தான் போகணும், போயிட்டு வரேன் கேட்குறப்ப ஆடம் பயம் ஆரம்பிச்சிருது. டேய், உனக்கு நம்ம குரூப்பில் இருக்கணுமா இல்லையா, சிக்மா மல்லான கெத்து போய் பண்ணிப்பாருன்னு சொல்கிறப்ப இவனு சேர்ந்து மாஸ்க் போட்டுக்கிறான். வேகமாக கன் எடுத்து கடைக்குள்ளே போகிறப்ப அங்கே பார்த்து ஆட ஒருத்தன் இருக்கான். அவனுமே கேங் சேர்ந்த ஒருத்தன் போல. அவனை நம்ம ஹீரோ பிடிச்சி வச்சு, இங்கே பாரு ஆடம், உள்ளே போய் கடலில் போய் திருட்டு தேவையில்ல, இதான் கேட்குற காசு, உள்ளே போய் நானும் திருந்துங்கிற மாதிரி காட்டிக்கோ, இதான் நம்ம குரூப்பான இதுன்னு சொல்கிறப்ப இவனுக்கு ஒன்றுமே புரியல. சரி, ஆட்டையை போட்ட மாதிரி கெத்து காட்டிக்கோன்னு சொல்லிட்டு திரும்பவும் வேகம் உள்ள வந்துட்டு இருக்கான். காய்ஸ், நான் உள்ளே போனேன் பாருங்க, அந்த கடைக்காரனை பார்த்து மறந்து போயிட்டான். கண்ணை காட்டி காசு கூட நான் மிரட்டினேன். பயந்து போய் அவனுக்கு காசு கொடுத்துட்டான். வேற ஆள் திருன்னு சொல்லிட்டு அவன் மட்டும் திருந்த மாதிரி கதை கொடுத்துட்டு இருக்கான். இதை பார்த்து அவங்களும் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த சிக்மா குரூப்பு. சொல்லப்போனால் இவங்க சிக்மாலாம் கிடையாது, சில்லற பசங்க. ஏன்னா இதை கெத்துங்கிற மாதிரி அவங்களுக்கு நம்பிட்டு இருக்காங்க. கட் பண்ண அடுத்து இன்னொரு கடை வருது. பார்த்தவங்க டீம்ல கெவின் ஒருத்தர் இருப்பான். இவன் லைட்டாக பயந்தாங்கோலி. டே மச்சான், ஆடு 3 பேர் போயிட்டு வந்துட்டோம், இப்போ நீ ஒருத்தனா இருக்க, போய் உள்ளே போயிட்டு திருட்டோன்னு சொல்கிறப்ப இவனு சேர்ந்து தைரியத்தை வரைச்சிட்டு போயிட்டு இருக்கான். பார்த்து இவங்க ஆட்களை ஒருத்தன் காசோட ரெடியாக இருக்கான். வெயிட் பண்ணிட்டே பார்த்துட்டு இருக்கான். பட் பார்த்து இந்த கெவின் வரவே இல்லை. இதே நேரத்தில் அந்த கெவின் கடைக்குள்ள போயிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் அந்த ஃப்ரெண்டு ஃப்ராங்க்கு ஃபோன் பண்ணி, டே மச்சான், நான் சொன்ன அந்த கடைக்கு வந்துட்டீங்களா, எங்கே உங்கள் ஆளே காணும்னு சொல்கிறப்ப இன்னது ஆளை காணாமா, டேய் நீ இந்த கடை தான் இருக்குன்னு கேட்குறப்ப இன்னது இந்த கடையா, நான் சொன்ன இந்த கடைன்னு சொல்லிட்டு கடையோட பேரை மாற்றிட்டாங்க. இதை பார்த்து ஃப்ராங்க் கல்லு விட்டுருது. அட பாவி, உண்மையாகவே கொள்ளடிக்க உள்ளே போயிட்டான் போலையே, நம்ம போய் தடுத்து நிறுத்துன்னு சொல்லிட்டு வேகமாக ஃப்ராங்க் உள்ளே போயிட்டு இருக்கான். கட் பண்ண இந்த பக்கம் அந்த கெவினை காமிப்பாங்க. அவனுக்கு இந்த குரூப்பை பற்றி எதுவுமே தெரியாது. இந்த குரூப்பில் சேரணும்னா உண்மையை திருன்னு நினச்சிட்டு இருக்கான். அந்த மாதிரி அந்த கடைக்குள்ளே போய் அங்கே கேஷியர் பார்ப்பான். டேய், மரியாதை கல்லாப்பட்டிலேருந்து காசு ஏறா, எனக்கு $19 வேணும் கேட்குறப்ப அந்த கடைக்காரர் கண்டிக்கவே மாட்டான். பார்த்தா அவன் போய் ஹெட்ஃபோனில் பாட்டு கேட்டே இருப்பான். இவன் எவ்வளோ மிரட்டி பார்ப்பான். இவன் வந்தது அந்த கடைக்காரர் கண்டுக்க மாட்டான். கரெக்டாக அப்போ ஃப்ராங்க் உள்ளே வந்து, டே மச்சான், இது சொதப்பிருச்சுரா, இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு ப்ராங்க்னு சொல்கிறப்ப கெவினுக்கு உண்மையாக ஒன்றும் புரியல. அப்போ அந்த கடைக்காரர் எஞ்சி பார்ப்பான். கெவின் கையில் கண்ணு இருக்கிறத பார்த்து, ஆகா கொள்ளடி கண்டாங்க போலையே, இவங்களுக்கு கொள்ளணுன்னு அவசரப்பட்டு கெவினை ஷூட் பண்ணிடுவான். அந்த இடத்துல சின்ன சண்டை போயிட்டு இருக்கோம். ஃப்ராங்க் அந்த கடைக்காரனை பார்த்து, யோ நாங்கள் ஒன்றும் திருட வரலையா, இது ஜஸ்ட் ஒரு ப்ராங்க் தான், எங்களை விட்டுருன்னு சொல்கிறப்ப அந்த கடைக்காரர் நம்ப முடியல. இல்லைடா, நீங்கள் திருட்டு பசங்க தான், உங்கள்ட்ட நான் நம்புறது, நான் கண்ணை கீழே வச்சது என்னை கொண்டுட்டு கடையிலேருந்து காசு ஆட்டை போட்டு போயிருவீங்க, இதெல்லாம் உங்கள் பிளான் கேட்குறப்ப, டே சத்தியமாடா, நாங்கள் ஒன்றும் கொலை பண்ண வரல, திருட வரல, நாங்கள் ஜஸ்ட் ப்ராங்க் பண்ண தானே வந்தோம், நீ தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், ப்ளீஸ்னு எவ்வளோ கேட்டு பார்ப்பாங்க. பட் இருந்தாலும் இந்த வாட்ச் பண்ணி கேட்க மாட்டான். இந்த சவுண்டை கேட்டு நம்ம ஹீரோனை ஆடம் உள்ள வந்துடுவான். பார்த்தா கெவினுக்கு செம்ம புல்லட்டில் அடி போட்டிருக்கோம். அதிகமாக பெட்லாஸ் ஆகிட்டு இருக்கோம். இதை பார்க்குறவங்களுக்கு என்ன பண்ணே தெரில. லைட்டாக பதுங்கி இருந்து அந்த செக்யூரிட்டி போட்டு புலம்பலம் வளர்ப்பாங்க. ஏன்டா, நாங்களும் அப்போ சொல்லிட்டு இருக்கோம் ப்ராங்க் பண்ண தான் வந்தோம் சொல்லிட்டு எங்களை ஷூட் பண்ணிட்டு இருக்கியா, சாவடான்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சி போட்டு குத்து ஊற்றிட்டு இருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோன ஆடம் அவன் ஃபேஸே பார்ப்பான். பார்த்தா இவனுமே இவனோட படிச்சு ஒருத்தன் தான். டே மைக்கு, நீ இங்கேடா வேலை பார்க்குற, சாரிடா நீ தெரியாமல் உன போட்டு அடியை நடிச்சிட்டோம், நாங்கள் ஜஸ்ட் ப்ராங்க் பண்ணலாம் இங்கே வந்தோம், கொள்ளடிக்கணும் வரவே இல்லை, எங்களை மன்னிச்சிடன்னு சொல்லிட்டு இங்கே அமைதியாக உட்கார ட்ரை பண்ணுவாங்க. திடீர்னு பார்த்தா அந்த கடைக்குள்ள ஒரு பெரிய வர மாதிரி இருக்கும். ஆகா, இந்த நேரம் பார்த்தா கஸ்டமர் வருவாங்க. சரி ஆக்டிங் பண்ணோன்னு சொல்லிட்டு நம்ம இருந்த கேஷ் ரொம்ப எரிஞ்சிட்டு நிற்கிறேன். பார்த்தா அந்த பெரிய பெட்ரோல் போட்டுப்பார் போல. தம்பி, நான் $500 கொடுத்தல, மீதி காசு தான் சொல்கிறப்ப நம்ம இருக்க கணக்கு எதுவுமே தெரியாது. சரி, கல்லாப்பேட்டில் காசு எவ்வளோக்குன்னு பார்க்குறப்ப ஒரு கட்டு பணம் இருக்கும். அதுலேருந்து காசை கொடுத்து அந்த பசங்க அனுப்பி வச்சிடறேன். தென் மைக்கை பார்த்து, டே மச்சான், நாங்கள் ஜஸ்ட் ப்ராங்க் பண்ண தான் வந்தோம், கொள்ளடிக்க வரவே இல்லை, எக்காரந்த கொண்டு போலீஸுக்கிட்ட மட்டும் எங்களை மாட்டி விட்றாத, எங்கள் ஃப்ரெண்டுக்கும் அடி போட்டிருக்கு, நாங்கள் தான் அவனை போய் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இங்கே வேகமாக அங்கே தள்ளி வந்துடுவாங்க. இவன் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு ஒன்றும் புரியல. என்ன மச்சான், கெவின் அடி போட்டிருக்கு, யாரை ஷூட் பண்ணான்னு சொல்லிட்டு வேகமாக ஒரு வீட்டு கிளம்பிட்டு இருப்பாங்க. கட் பண்ணால் இவங்க போகிற அந்த வீடு தான் காமிக்கிறாங்க.
இந்த வீட்டுக்கு இவங்க வச்சிருக்க பேர் அவங்க சிக்மா குரூப் பேர் தான். இங்கேயே என்னோட ஃப்ரெண்ட்ஸில் சில பேர் இருப்பாங்க. இவங்க வேலையை ரேக்கிங் பண்ணுறது புல்லிங் பண்ணுறது இதுவாக தான் இருக்கும். இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்களுக்கு ஒருத்தன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவான். அந்த பொண்ணை தண்ணி ரூமில் கூட்டி போய் 2 பேரும் ஒன்றா வந்துட்டு இருப்பாங்க. இதை வெளியே இருந்து இங்கே ரசித்து பார்த்து திடீர்னு காசு உள்ளே போயிடுவாங்க. இதை பார்த்து அந்த பொண்ணுக்கு அவமானமாக போயிடும். 8 பேர் சுற்றி நின்று ஒரு பொண்ணை ரேக்கிங் பண்ணுவாங்க. இதை பார்த்து அந்த பையனுக்கு ஆக்கோட இருக்கும். நான் அதுக்கடுத்து இங்கே வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுது தங்கன்னு கிளம்பி போயிடுவா. இவங்களும் சேர்ந்து லவ் பண்ண பையனை புள்ளி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டேய் நம்ம குரூப் பேர் என்ன? சிக்மா தானே. சிக்மா வந்துட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணலாமா? இதெல்லாம் தப்பான விஷயம்டா. உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் ஒரு கார் இருக்கும். அந்த கார் டிக்கில் உட்கார வச்சு ஒரு நேரம் உள்ளே ஏறு, நாங்கள் வந்து கார் தந்துடுவோம்னு சொல்லிட்டு அவனோட அடிச்சு வச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ தான் கரெக்டாக நம்ம ஹீரோட கேங்க ஆமில் வருவாங்க. டே மச்சான் கெவின் கடி போட்டுக்கடா, இங்கே ரூமில் தான் வச்சாகணும், எல்லாரையும் பார்த்துட்டு அனுப்புன்னு சொல்கிறப்ப அவன் ஃப்ரெண்டுக்கு என்ன பண்ண தெரில வேகமாக மைக் கட்டு வந்து காய்ஸ் அவ்வளோதான் பார்ட்டி முடிஞ்சு போச்சு, எல்லாரும் அவங்க வீட்டுக்கு வேகமாக போனான்னு சொல்லிட்டு எல்லாரும் அடிச்சு வச்சுருவாங்க. இப்போ ஒரு 10% தான் அங்கே இருப்பாங்க. கெவினை உள்ளே கூட்டி வந்து பார்த்தா புல்லட் ஆழமாக பஞ்சிருக்கு. இதை பார்த்து நம்ம ஒரே கஷ்டமாக போயிடும். கெவினை வழி தாங்க முடியாமல் டே மச்சான் என்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்துங்கடா, நான் ஜெயிலுக்கு போனால் பரவாயில்ல, என்னை தூக்கி ஹாஸ்பிட்டல் சேர்த்துங்க சொல்கிறப்ப டே மச்சான் ஜெயிலுக்கு போனால் நீ மட்டுமா போவ, நாங்களும் போகிற மாதிரி இருக்கும், போனால் வழியை பொறுத்துட்டு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்த மெடிக்கல் பிடிக்கிறாள் அவனை பார்த்துக்கான்னு சொல்லிட்டு இங்கே குடிச்சிட்டு நின்றுட்டே இருக்காங்க. பட் நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. டே மச்சான் நம்ம தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டோம், இந்த தப்பு மறைக்க இந்த தப்பு பண்ணிட்டே இருக்கணுமா, பேசாமல் நம்ம ஹாஸ்பிட்டல் சேர்ப்போன்னு சொல்கிறப்ப எவனும் அதை கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா எவனுக்குமே போலீஸ் கிட்ட மாட்ட விருப்பமே கிடையாது. அப்போ தான் ஃப்ரெண்டு ஒருத்தன் கூட்டி வந்து டே மச்சான் இங்கே பாடுறா புல்லட் அடிபட்டுக்குன்னு சொல்கிறப்ப அவள் அதை பார்த்து பயந்தே போயிட்டான். சொல்லப்போனால் கையில் அடிபட்டுக்குன்னு சொல்லி தான் கூட்டி வந்திருப்பாங்க. ஏன்னா லென்ஸில் அடிபட்டுன்னு கேட்குறப்ப அதெல்லாம் இருக்குண்டா, நீ மெடிக்கல் படிக்கிற என்னென்னு செக் பண்ணி பாருன்னு சொல்கிறப்ப டே மச்சான் நான் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் தான்டா, எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது, பாரு அவனுக்கு அதிகமாக பிளட் சைட்டே இருக்குது, சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கூட்டி போகணும்னு சொல்கிறப்ப என்னது ஹாஸ்பிட்டல் கூட்டி போகணுமா, போன எல்லாரும் கல்யாணம் திங்குன்னு சொல்லிட்டு இவங்கள பயத்தில் இருப்பாங்க. பட் நம்ம இருக்க செம்ம கடுப்பாயிரும். டே ஃப்ராங்க் நம்ம பண்ணுறது ஒரு பெரிய தப்புடா, கெவினை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்ப்போன்னு சொல்கிறப்ப ஃப்ராங்க் எல்லாம் கேட்க மாட்டான். அப்போ தான் அவங்களுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. இவங்க இப்போ போய் ஒரு கடை கொள்ளை அடிச்சாங்களே, அங்கே கண்டிப்பாக சிசிடிவி கேமரா இருக்கும். இன்கேஸ் போலீஸும் செக் பண்ணி பார்த்தா இங்கே வசவ மாட்டிக்குவீங்க. அதனால் ஆடவை பார்த்து டே மச்சான் அந்த கடையில் ஒருத்தர் இருந்தால அவனுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு தானே, நீ இப்போ அந்த கடைக்காரன் உசார் பண்ணி அந்த கேஷ் வாங்கிட்டு வந்துரு, அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது, நம்மளே போய் நம்ம ஃப்ரெண்டு கூட போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்துடலாம். ஓகே தானே கேட்குறப்ப ஆடம்க்கு என்ன பண்ண தெரில. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்ச ஒருத்தன் அந்த கடைக்காரன். சரின்னு ஒரு வழி இல்லாமல் ஒரு ஃப்ரெண்டை கூட அந்த கடைக்கு போகிறான். பார்த்தா இங்கே அடிச்சு போட்ட மைக்கு அப்படியே தான் இருக்கான். டே மச்சான் சாரிடா ஒன்று இப்படி விட்டுட்டு போயிட்டோம் மன்னிச்சிடான்னு சொல்லிட்டு அந்த மைக் அடி உட்கார வைப்பாங்க. தென் அதுக்கடுத்து இங்கே ஷூட் பண்ணப்போ பிளட்டில் தரல் சிந்திருக்குங்களே, அந்த பிளட்டில் க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா வெளியே ஒரு போலீஸ்கார் வரும். வசவம் மாட்டுன்னு ஒளிஞ்சிக்கிறப்ப அந்த போலீஸ் கொஞ்ச நேரத்தில் எங்கே கிளம்பி போயிடுவார். இப்போ தான் உயிர் அந்த மாதிரி இருக்குது. தென் மைக்கை பார்த்து டே மச்சான் நான் இங்கே போட சொல்கிறேன்டா, நாங்கள் கொள்ளடிக்க வரவே இல்லை, ஜஸ்ட் ஒரு ப்ராங்காக தான் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்தோம், ப்ளீஸ் எங்களை போலீஸ்ட்டை மாட்டி விட்றாத, இந்த கடையோட சிசிடிவி ரெக்கார்டு மட்டும் எங்களுக்கு கொடுத்துரு, எங்கள் ஃப்ரெண்டை உயிருக்கு போராடிட்டு இருக்கான், அவனை எப்படியாவது காப்பாற்றி திருன்னு சொல்கிறப்ப எனது சிசிடிவி ரெக்கார்டா அது எங்கடா இங்கே இருக்குன்னு கேட்பான். டே அவங்க கூட ஒரு டிவி இருக்கு அதை கூட ரெக்கார்ட் ஆகுதுன்னு சொல்கிறப்ப எங்கடா ரெக்கார்ட் ஆகுது, அது ஃபுல்லாக பழைய ஃபுட்டேஜ், உடஞ்சி போன கேமரா வச்சு அதை ஒப்பேற்றிட்டு இருக்கோம், இங்கே எந்த ஒரு சிசிடிவி கேமரா இல்லைன்னு சொல்கிறப்ப இப்போ எங்களுக்கு இன்னொரு ஹீரோ அந்த மாதிரி இருக்குது. அப்போ தான் நம்ம ஹீரோ கூட வந்து இன்னொரு ஃப்ரெண்டு மைக்க மாட்ட ஆரம்பிப்பேன். இங்கே பாரு போலீஸ் வந்து யார் கடை திருடு தான் கேட்பாங்களே, கேட்டால் 2 பிளாக் பீப்பிள் இங்கே வந்தாங்க, அவங்க தான் கடை திருட பார்த்தாங்க, நான் அவசரப்பட்டு ஷூட் பண்ணிட்டேன், இது மட்டும் சொல்லிடு, நாங்கள் இங்கேருந்து போகிறேன்னு சொல்கிறப்ப மைக் முடியாதுன்னு சொல்லுவான். ஏன்னா மைக்கும் ஒரு பிளாக் பீப்புள் தான். இப்போ ஒரு பிளாக் பீப்புள் தான் வந்து இங்கே கடையில் ஆட்டை போட்டான்னு சொன்னால் இது இவனுக்கு கேவலமாக இருக்கும்ல, அண்ட் பிளாக் பீப்புள்னால கெட்டவங்கிற மாதிரி ஒரு ஷீரட்டைப் போகிறோம், அதனால் மைக் முடியாதுன்னு சொல்லுவான். இதை பார்த்த ஃப்ரெண்டுக்கு வந்துடும், டேய் நாங்களும் ஒயிட்டாக இருக்கோம்டா, கெவின் வேறு ஹாஸ்பிட்டல் சேர்க்கணும், இன்கேஸ் நீ பிளாக் பீப்புளாக இங்கே வந்து திருந்தாங்கன்னு சொன்னால் ஒயிட் பீப்புள் யாருக்கு அடிக்கவே மாட்டாங்க, நாங்களும் போய் ஃப்ரெண்டை காப்பாற்ற இது மட்டும் பண்ணுன்னு சொல்கிறப்ப கெவின் முடியும்னு சொல்லிடுவான். இதை பார்த்து எங்கள் ரெண்டுத்துக்கு என்னன்னு தெரில. கட் பண்ண இந்த பக்கம் ஃப்ராங்க்கு அவன் மட்டும் வெளியே உட்காந்துட்டு இருப்பான். பார்த்து கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோ அங்கே வருவான். டே மச்சான் என்னாச்சு, சிசிடிவி ஃபுட்டேஜில் கிடச்சிச்சுன்னு கேட்குறப்ப அங்கே சிசிடிவி கிடையாது, அந்த கடைக்காரன் சமாளிச்சாச்சு, இங்கே தான் கொண்டு வந்துருக்குன்னு சொல்லிட்டு அவனை திறந்து வைப்பாங்க. பார்த்தா அந்த மையை கட்டி போட்டு விட்டுட்டாங்க. டே இவனை கூட கொண்டு வந்து கேட்டால் டே இவன் சாட்சி சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தான், நாங்கள் இவனை எவ்வளவோ மாற்றி பார்த்துட்டோம், கேட்டால் ஒயிட் பீப்புள் தான் திருட்டு வந்தாங்கன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன், அதை வேறு வழி தெரில, இங்கே தூக்கிட்டு வந்தான்னு சொல்கிறப்ப ஏண்டா தூக்கிட்டு இருந்தால் மட்டும் என்ன ஆக போகுது, இப்போ போலீஸ் அந்த கடையில் போய் பார்த்தாங்கன்னா கடைக்காரன் இருக்க மாட்டான், நம்ம அவனை சேர்த்து கடத்துறதா நினச்சிட்டு இருப்பாங்க, ஏன்னடி பண்ணிங்கன்னு சொல்லிட்டு இவங்க யாருக்கு ஒன்றும் புரியல. நம்ம ஆடமும் செம கடுப்பாக ரூம்குள்ளே போவான். பார்த்து இன்னும் கெவின் பிளட்லெஸ்ஸாக அங்கேயே தான் இருக்கான். இதை பார்த்து ஒன்று செம கடுப்பாயிரும். ஃப்ராங்கை பார்த்து டே மச்சான் நீ என்கிட்ட என்ன சொன்னேன், நாங்கள் சிசிடிவி எடுக்க போகிறோம், நீ இப்போ நான் ஹாஸ்பிட்டல் சேர்க்க தான் சொன்னேன், பட் பார்த்தா கெவின் இங்கே தான் இருக்கான், எப்படி ஹாஸ்பிட்டல் சேர்ப்பிங்க கேட்குறப்ப இங்கே பாரு மச்சான் நம்ம ஹாஸ்பிட்டலே சேர்க்க தேவையில்ல, நம்ம மெடிக்கல் ஃப்ரெண்ட் இருக்கால அவனுக்கு வந்து டாக்டர் ஒருத்தர் இருக்காரு, அவர் இங்கே தான் வந்துட்டு இருக்காரு,
அவர் வந்து ஃபுல் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்காரு, நீ கவலைப்பட தேவையில்ல. கெவினுக்கு இது ஆகாதுன்னு சொல்கிறப்ப அப்போ தான் ஆடம் அமைதியாகிறான். தென் ஃப்ராங்க் ஆடம் கிட்ட என்ன விஷயம் கேட்குறான், டேய் இப்போ நீங்கள் மைக்கை தூக்கிட்டு வந்துட்டீங்களே, இது பெரிய போலீஸ் கேஸ் ஆயிரும், நீ பேசாமல் மைக் கிட்ட பேசி சால்வ் பண்ணுற வழியை பாரு, உனக்கு மைக்கு பார்த்தா சீக்கிரம் திரும்பன்னு கேட்குறப்ப ஆமாம் அவன் வாய் திறக்க முடியாத அளவுக்கு என் கூட சீக்கிரம் இருக்கு, நான் அதை வச்சு அவங்கள்ட்ட கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு எடுத்து போகிறான். ஏன்னா இன்கேஸ் மைக்கு ஏதாவது ப்ரூஃப் கிடச்சா ரெக்கார்ட் பண்ணிச்சுக்கலாம்ல, இதான் பிளானாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ரெக்கார்டெல்லாம் ஆன் பண்ணி மைக்கை பார்க்க போகிறான். டே மச்சான், நாங்கள் இந்த மாதிரி ப்ராங்க் பண்ணாலும் கடைக்கு வந்தோம், எங்களை போலீஸ்ட்டு மாட்டி விட்றான்னு சொல்கிறப்ப சத்தியமாடா நான் மாட்டி விட மாட்டேன்டா, இப்போ கூட ஊரோட தெருமுக்கில் விட்டுட்டு போயிருங்க, போலீஸ் வந்து கேட்டால் 2 திட்டு பசங்க கடைக்கு வந்தாங்க, கடையிலேருந்து பொருட்களை ஆட்டை போட்டு போனாங்க, போகிற வழியில் கடத்தி கொண்டு போய் ஊருக்கு ஒதுக்குப்புறம் விட்டுட்டு போயிட்டாங்க, இந்த மாதிரி சொல்லிடுவேன்டா, ப்ளீஸ் என்னை விட்டுருங்கன்னு சொல்கிறப்ப இல்லை மச்சான் என்னால் உங்களை நம்ப முடியலையே, இன்கேஸ் நீங்களை மாட்டி விட்டா எங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும், அப்படி இன்கேஸ் எங்களை மாட்டி விட்டினா நான் உன்னை மாட்டி விட்டுருன்னு சொல்கிறேன். இதை பார்த்து மைக்கு ஒன்று புரியல, என்னது நீ என்ன மாட்டி விடுவியா, எல்லடா மாட்டுறீங்க கேட்குறப்ப உனக்கு ஞாபகம் இல்லையா, நம்ம ஸ்கூலில் ஒரு பொண்ணை ரேப் பண்ணாங்க, ஒரு கேங்கை சேர்ந்து ரேப் பண்ணாங்களே, அந்த கேங்கில் நீ தான் இருந்த, உனக்கு எது ஞாபகம் கேட்குறப்ப மைக்கு செம கடுப்பாது, டேய் அந்த ரேப் கேஸில் நான் இன்வால்வ் ஆகவே இல்லை, நான் ஜஸ்ட் அங்கே தான் இருந்தேன், நான் சொல்கிறது போலீஸ் கேட்கவே இல்லை, தேவையில்லாமல் இப்போ கூட அதெல்லாம் பேசிட்டு இருக்குன்னு கேட்குறப்ப திரும்ப சவுண்ட் கேட்க ஆரம்பிக்கும், பார்த்தா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாள், அது முடிஞ்சு போயிருக்கும் போல், இந்த சவுண்டு மைக்கு கேட்டிருக்கோம், அட பாவி இவ்வளோ நான் பேச ரெக்கார்டர் பண்ணிச்சிருக்கா, நீல என்னடா ஃப்ரெண்டு, இவ்வளோ நேரம் நீங்கள் பண்ண விஷயத்துக்கெல்லாம் சரி சரிந்தானே சொல்லிட்டு இருந்தேன், நீல மனுஷனாடா, நீல மோசமான சொல்லிட்டு ஆடம் போட்டு திட்டிட்டு இருப்பான். இதை பார்த்து அவனுக்கு கஷ்டமாயிரும், ரெக்கார்டு எதுவும் பண்ணாமல் அவட மேலே வந்துடுவான், டே ரெக்கார்டை சொதப்பிடுச்சுரா, அவள் எதுவும் ஒத்துக்கலன்னு சொல்கிறப்ப இப்போ எனக்கு என்ன பண்ண தெரில, இந்த பக்கம் பார்த்தா அந்த மெடிக்கல் ஃப்ரெண்ட் இருக்கல, அவங்க சீனியர் ஃபோன் பண்ணிட்டே இருப்பான், சார் எங்கள் வீடு இங்கே தான் சார் இருக்குது, இந்த பக்கம் வாங்கன்னு சொல்லிட்டு வழியை சொல்லிட்டு இருப்பானா, திரும்பி வீட்டுக்கு வெளியே ஏதோ சவுண்டாக கேட்குற மாதிரி இருக்கும், என்னடா சவுண்டு கேட்குதுன்னு பார்த்தா வீட்டுக்குள்ளே அதை கேல்சல் இருப்பாங்க, அதில் ஒருத்தி கெவினோட தங்கச்சி, அதை படிபட்டுருக்கால அவனோட தங்கச்சி, ஏதோ உருளைக்கிழங்கு எடுத்து வீட்டு விட்டு வந்துட்டு இருப்பாங்க, டே மச்சான் இவ கூட இங்கே வந்தா உருளைங்க அண்ணனுக்கு அடிப்பட்டு தெரிஞ்சு கேட்குறப்ப என்ன பண்ணே தெரியலையே, சரி காத்து வந்து கேட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு காது வந்து பார்ப்பாங்க, பார்த்தா தங்கச்சி எதுக்கு வந்திருப்பானா, இங்கே சிக்மா குரூப் ஆச்சு, வீட்டில் போய் திருடுங்கிற பேரில் இவ தங்கச்சிட்டு போயிருப்பாங்க, அங்கேருந்து அன்று வேலை ஆட்டை போட்டு வந்திருக்காங்க, அதை கேட்டிங்க வந்திருக்கா, அட கருமமே அதை வந்து ஆட்டை போட்டது, சீக்கிரம் அதை கொடுத்து இங்கேருந்து அனுப்புங்கடா, இவன் அண்ணனுக்கு அடிப்பட்ட விஷயம் யாரும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை வந்து அனுப்பலாம் பார்ப்பாங்க, பட் அவள் ஏதோ ஒரு பஜாரி போல ஆயத்தை வந்து கெட்ட கெட்டாவது திட்டிகிட்டே இருப்பா, டேய் நான் அவனை சும்மா விட மாட்டேன்டா, என் பொருளை திட்டிட்டு போனேன், போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் பாரு, உங்கள் சிம்மா குரூப்பத்துக்கு ஜெயிலில் போகிறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ கத்திட்டு இருப்பாள், கத்திட்டு ரிவல்ஸ் எடுத்தவ ஆப்போசிட்டில் பார்த்தா ஒரு கார் இருந்திருக்கும், தெரியாம அந்த கார் அடிச்சு ஆக்சிடென்ட் ஆகிருப்பா, அது எங்கன்னு பார்த்தா இவங்க வீட்டுக்கு எய்த்தாப்லையே, இதை பார்த்து இவங்களுக்கு இன்னும் பக்குன்னு ஆயிரும், ஏன்னா ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னா அங்கே கண்டிப்பாக போலீஸ் வருவாங்களே, வீட்டுக்குள்ளே செக் பண்ணி பார்த்தா எல்லாம் சோழி முடிஞ்சிடும், இவேண்டா அந்த மாதிரி பண்ணான்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒன்றுமே புரியல, சரி போலீஸ் எதுவும் கால் பண்ண தேவையில்ல, நீங்கள் வந்து கிளம்பி போயிரு, நாங்கள் எப்படியாவது சமாளிச்சுக்கிறோன்னு சொல்லிட்டு அவளை அங்கே அனுப்பி வச்சுறாங்க, தென் அடிப்பட்ட காரை எடுத்து பின்னாடி வச்சுறாங்க, சரி ஆப்போசிட்லேருந்து ஒரு தந்தார்ல அவர் யாருன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு காருக்குள்ளே பார்க்குறாங்க, இதை பார்த்து இந்த மெடிக்கல் ஃப்ரெண்டு மறந்து போயிடுறான், டே மச்சான் நம்ம ஃப்ரெண்டை காப்பாற்றுறதுக்கு ஒரு டாக்டர் கூப்பிட்டீங்களே அவரே இதாண்டா அடிபட்டு இருக்காருன்னு சொல்கிறப்ப அட பாவிகளா காப்பாற்ற வந்தவரே காப்பாற்ற வேண்டியதாக போச்சு, சீக்கிரம் தூக்கணும்னு சொல்லிட்டு உள்ளக்க டாக்டர் தூக்குவாங்க, அவருக்கு பார்த்தா தலையில் பலம் அடிபட்டுருக்கு, ஸ்டேரிங்கில் முட்டிட்டு போகிற போல தூக்கி உள்ளே கூட்டி வந்தா ஆள் செம்ம கேராக இருக்காரு, டாக்டர் நீங்கள் காப்பாற்றினது இவரை தான் பாருங்கன்னு சொல்கிறப்ப அவர் தான் மயக்கத்தில் இருக்காரு, தம்பி என்னால் இப்போ முடியாதுப்பா, பட் அந்த பையன் அடிபட்டுக்கிறத பார்த்தா ரொம்ப சீரியஸாக இருக்கேன், அதிகபட்சம் 3 மணி நேரம் தான், அதுக்குள்ளே ஹாஸ்பிட்டல் சேர்த்துருங்க, இல்லை அந்த போய் செத்துறான்னு சொல்லிட்டு ஆள் மயக்கம் போட்டுறாரு, இதை பார்க்குறவங்களுக்கு என்ன பண்ணே தெரில, ஆடம் செம்ம கடுப்பாயி இங்கே பாரு இதுக்கடுத்து நான் இங்கே ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ண மாட்டேன், இதுக்கடுத்து நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, கெவினை காப்பாற்றி தீர்வேன்னு சொல்லிட்டு கெவின் அங்கேருந்து குடிப்பலாம் பார்க்குறாங்க, கரெக்டாக எங்கள் வீட்டுக்கு வெளியே ஒரு போலீஸ்காரங்க நின்றுட்டு இருக்கோம், இதை பார்த்து இவங்களுக்கே பய ஆரம்பிச்சிருச்சு, அட பாவிகளா பிரச்சனை வந்துட்டு இருக்கே, சரி போலீஸ்கிட்ட போய் சமாளிப்போன்னு சொல்லிட்டு காது வந்து பார்க்குறான், பார்த்தா எங்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய ஷாக்கு, வந்த போலீஸு எங்கள் ஃப்ரெண்டில் ஒருத்தன் அவனுக்கு இங்கே ஏதோ பார்ட்டி பண்ணியிருப்பான்னு நினச்சி இங்கே வந்திருப்பான் போல, என்ன மச்சான் இங்கே ஏதோ கம்ப்ளைண்ட் வந்துச்சு, கார் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு கேட்குறப்ப ஆமாடா ரிவர்ஸ் அடிக்கிறப்ப சின்னதாக அடிபட்டுருச்சு, வேற எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட் சமாளிச்சுட்டு இருப்பாங்க, திரும்ப பார்த்து அவசரப்பட்டு ஆடம் அங்கே வந்துடுவான், கூட கெவினை தூக்கிட்டு வரப்ப இதை பார்த்தா ஃப்ரெண்டுக்கு பயமாயிருது, டே அவனுக்கிட்ட உன்னடி பட்டிருக்கு, இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்குறப்ப இங்கே பாரு மச்சான் இங்கே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, சின்னதாக பார்ட்டி பண்ணதில் புல்லட் ஃபயர் ஆயிடுச்சு, நாங்கள் எப்படியாவது அவனை காப்பாற்றிடுவோம், ப்ளீஸ் நீ உன் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் எப்படியே சமாளிச்சிட்றா ப்ளீஸ் ப்ளீஸ் கெஞ்சி கேட்குறப்ப அவன் ஃப்ரெண்டுக்கு ஒன்றுமே புரியல, டே சமாளிக்கிறடா இருக்குது இதை விட்டு என் வேலையை போயிருண்டா, இல்லை தப்பான விஷயம் சொல்கிறப்ப நம்ம ஆடம் கேட்குற மாதிரி தெரில, அவனை எப்படியாவது காப்பாற்றி அங்கேருந்து கூட்டி போலாம் தான் பார்க்குறான், பட் இவங்களும் இந்த போலீஸ் பண்ணி சமாதானப்படுத்தி சரி மச்சான் நீ எப்படியாவது இங்கேருந்து போவேன் எல்லாத்தையும் நாங்களே பார்த்துக்குறோம்டா ப்ளீஸ் மச்சான் இங்கேருந்து போக மட்டும் சொல்கிறப்ப பார்த்து இன்னொரு போலீஸ் பண்ணுவார், சார் இங்கே எதோ பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட் இருக்குல்ல அங்கே எதோ கொள்ளடிச்சிருக்காங்க போல், கடையிலேருந்து செக்யூரிட்டி காணாமல் போயிட்டான், அவனையும் கடை கொண்டு போயிட்டாங்க போல், கல்லாப்பட்டில் செக் பண்ணி பார்க்குறப்ப கல்லாப்பட்டில் காசு கிடையாது, நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்கிறப்ப இவனு சில அங்கே கிளம்பி
போயிருப்பான். இதை ஆடம் கேட்டிருப்பான். என்னது கல்லாப்பேட்டிலேருந்து காசை காணோமா? டேய் கடைசியாக இந்த காசு நம்ம தானே பார்த்தோம், நம்ம அந்த காசு எடுக்கவே இல்லை. கடைசியாக இந்த கடைக்கு ஒரு பெரிய வந்தப்போ கூட காசை கொடுத்துட்டு மீதி காசு உள்ளதாக வச்சோம். எப்படி இந்த காசு காணா போயிருக்குன்னு சொல்லிட்டு இங்கே யாருக்கு ஒன்றும் புரிய முடிக்குது. கண்டிப்பாக அது மைக் நோலாக இருப்பான். மைக் கிட்ட கேட்குன்னு வேகமாக கீழே வந்து பார்ப்பான். பார்த்தா மைக் செம்மையாக அடிபட்டுருப்பான். மீதி இருக்க மற்ற ஃப்ரெண்ட்லாம் மைக்கை போட்டு புலவரம் வந்துருப்பாங்க. டே என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? சாரிடா மைக், இவங்க எதுவும் உணர்ச்சி போட்டு அடி நடிச்சிட்டாங்க, நான் மன்னிச்சிடறா. நான் தான் சொல்கிறேன்ல, நாங்கள் சொல்கிறதுக்குள்ள நீ கோஆப்ரேட்டிவாக போயிட்டீங்கன்னா இங்கே யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ப்ளீஸ் எனக்கு கெஞ்சி கேட்குறப்ப நீ என்கிட்ட பேசாதடா சொல்லு. இப்போது ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் கேட்குறப்ப இல்லைடா நான் எதுவும் ரெக்கார்ட் பண்ணவே இல்லை. ஆமாம் அந்த கடையில் கல்லாப்பேட்டில் ஒரு கட்டு பணம் இருந்துச்சுல, அந்த கட்டு பணம் எங்கே போச்சு? நீ எதை ஆட்டை போட்டு ஏற்கிறப்ப பார்த்தா பாக்கெட்லேருந்து காசு எடுக்கிறான். நீங்கள் இந்த மாதிரி திருடுறேன்னு உள்ளன்ட்டு போனீங்களே, இதை கரெக்டான சான்ஸாக இருந்துச்சு. இந்த நேரம் காசு ஆட்டை போட்டால் யாரும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து காசு எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் மற்றபடி வேறு எதுவும் பண்ணலன்னு சொல்கிறப்ப இப்போ எனக்கு என்ன பண்ண தெரில. ஏன்னா போலீஸ் சுற்றி வளைச்சி கண்டிப்பாக உனக்கு தேட தான் செய்வாங்க. இந்த நேரம் பார்த்து கெவினை காப்பாற்றலாம் ஹாஸ்பிட்டல் சேர்த்தா கூட கண்டிப்பாக ஜெயிலில் மாட்டிடுவாங்க. என்ன செய்ய தெரியாமல் இங்கே பாரு மச்சான், இப்போ எல்லாம் உன் கையில் தான் இருக்குது. கேட்டால் எவ்வளோ திட்டு பசங்க வந்தாங்க, எனக்கு அடுத்து கொண்டு போய் ரோட்டில் விட்டாங்க, இந்த மாதிரி மட்டும் சொல்லிடுறா. ப்ளீஸ் ப்ளீஸ் கெஞ்சி கேட்குறப்ப சரி நான் சொல்கிறேன், பட் அதுக்கு நீங்கள் ஒன்று பண்ணி ஆகணும். நீங்கள் என்ன சொன்னீங்க, பிளாக் பீப்புளில் கடலில் திருடுவாங்க சொன்னீங்கள, அந்த மித்தை உடச்சி ஆகணும். ஒயிட் பீப்புளெலாம் திருடினாங்கன்னு போலீஸ் நம்பணும். ஸோ நீ என்ன பண்ணுறேன்னா, நான் ஆட்டை போடல இந்த காசு, இது திரும்பவும் என் கடோட கல்லாப்பட்டில் வச்சுரு, போலீஸ் ஒன்றை பார்த்து கண்டுபிடிச்சிக்குவாங்க. இது மட்டும் போதும்னு சொல்கிறப்ப என்னது திரும்ப கல்லாப்பட்டில் வைக்கணுமா? டே அது க்ரைம் நடந்த ஏரியாடா, நாங்கள் அங்கே போனால் வசமாக மாட்டிக்கும், என்னால் முடியாதுன்னு சொல்கிறப்ப ஒன் நேரம் அங்கே போச்சோன்னா எங்கள் ஓனருக்கே இன்னொரு கடை இருக்குது, நீ அந்த இடத்துக்கு போ, நான் அங்கே தான் உங்களோட இன்னொரு கடையில் ஆட்டையை போட்டோம், அந்த பணத்தை நீங்களே வச்சுருங்கன்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரரை கூப்பிட்டு வந்துரு. கொடுத்ததுக்கு ஏதோ ஒரு ப்ரூஃப் வேணும், அப்போ தான் நான் போலீஸ்கிட்ட போய் சொல்லுவேன், இல்லை நான் உண்மையை சொல்லுவேன்னு சொல்கிறப்ப இப்போ இவனுக்கு என்ன பண்ண தெரில. சரி மச்சான் நான் அந்த கடைக்கு தான் போகணுன்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு போவாங்க. நான் மாரி மாஸ்க்லாம் போட்டு காசோட அங்கே போவேன். அந்த கடைக்காரன் மிரண்டு போயிடுவான், திருடு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. சார் நான் ஒன்றும் திருட வரல, திருடின படத்தை திருப்பி கொடுக்கலான்னு வந்தோம், உங்கள் ஓனருக்கு இன்னொரு கடை இருக்குல்ல அங்கே திருடினதாங்க தான், ப்ளீஸ் எங்களை நம்பி இந்த படத்தை மட்டும் உள்ளே வச்சுருங்கன்னு சொல்கிறப்ப அந்த கடைக்காரன் நம்பவே மாட்டேன். இல்லை நான் கடை லாக்கரை திறப்பேன், அப்போ நான் போட்டு தள்ளிட்டு உள்ளக்கிற படத்தை ஆட்டை போட்டு போயிடுவீங்க, இதான உங்கள் பிளான்னு சொல்லிட்டு அவ இப்போ வரைக்கும் நம்பாமல் இருக்கேன். இது வெளியேருந்து ஃப்ராங்க் பாட்டே இருப்பான், ஃப்ராங்க் எடுப்பாயிரும். அவனும் கண் எடுத்து உள்ளே கொண்டு வந்து டே அவன் சொல்கிறத கேட்க மாட்டியாடா, லாக்கரை திறந்து இந்த பணத்தை வாங்கி உள்ளே வச்சுக்கோ, இல்லைனா கொண்டுன்னு சொல்லிட்டு மாட்டுறப்ப அவனுக்கு என்ன பண்ண தெரில. வேறு வழியில்லாமல் மேடம் அவன் மாஸ்க் கழட்டிட்டான். சார் பாருங்கள் நீங்கள் ஃபேஸை பார்த்துட்டீங்களே, இப்போது நம்புங்க, நான் அவங்க திருட வரல, திருடின படத்தை உங்கள்ட்ட திருப்பி கொடுக்கலான்னு தான் வந்தோம், ப்ளீஸ் இதை மட்டும் உள்ளே வச்சுட்டிங்கன்னா நாங்கள் எக்ஸ்ட்ரா கூட காசு தரோம், ப்ளீஸ் ப்ளீஸ் எவ்வளோ கெஞ்சி கேட்குறப்ப அந்த கடைக்காரன் சமாதானம் ஆயிடுறான். அந்த காசு எடுத்து உள்ளே வச்சதுக்கப்புறம் இங்கே உள்ளே வந்துருப்பாங்களே, அதுக்கு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜில் இருக்கும், அதை எடுத்து வாங்கி வச்சுக்கோங்க. தென் இதுக்கடுத்து இவன் அந்த கடைக்காரன் மாட்ட ஆரம்பிப்பேன். இங்கே பாரு இந்த கடைக்கு யார் வந்தாங்கன்னு கேட்பாங்க, கேட்டால் ஒயிட் பீப்புள் வந்தாங்கன்னு சொல்லாமல் பிளாக் பீப்புள் வந்தாங்கன்னு சொல்லு, அப்போனா நாங்கள் சர்வே பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த கேஷ் வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்போ அந்த பணத்தை கொடுத்ததுக்கான ஃபுட்டேஜ் உங்களுக்கு கிடச்சிருச்சு, இதை கொண்டு போய் மைக் கிட்ட கொடுத்தோம்னா மைக் போலீஸ்கிட்ட போய் சொல்லிடுவான், இதான் அவங்க பிளானாக இருக்கும், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சுரா, கெவினி ஹாஸ்பிட்டல் சேர்த்துலான்னு சொல்லிட்டு கெவினை ஹாஸ்பிட்டல் சேர்த்துருவாங்க. பட் இருந்தாலும் ஆடமுக்கு ஒரு குற்றவுணர்ச்சியாக இருக்கும். டே மச்சான் நம்ம பண்ணது ஒரு பெரிய தப்புடா, ஒரு தப்பு மாதிரிக்கு இன்னொரு தப்பு, அந்த தப்பு மாதிரிக்கு இன்னொரு தப்புன்னு சொல்லிட்டு தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம், இதோட விட்டுருவோம், போலீஸ்கிட்ட நான் சரண்டராக போகிறேன்னு சொல்லிட்டு ஆடம் அங்கேருந்து போலாம் பார்ப்பான். இதை பார்த்து ஃப்ராங்க்கு செம்ம கடுப்பாயிரும். அவள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்கிட்ட ஆடம் கூட்டிப்பே டே மச்சான் இவெல்லாம் நம்மளை தூக்கி ஜெயிலில் போட பார்க்குறான்டா, வாங்கடா போட்டு கும்மாங்குத்து குத்துவோன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு பேக் யார்ட் இருக்கும், அங்கே கூப்பிட்டு போய் நம்ம ஹீரோ போட்டு பொலப்பலம் வந்துடுவாங்க. அப்போ அங்கே இருக்க ஃப்ரெண்டு ஒருத்தன் டே மச்சான் இங்கே காரில் ஒருத்தன் நடத்த வச்சோம்ல அதை நம்ம மறந்த போய்ட்டேன்னு சொல்கிறப்ப இப்போ எனக்கு ஞாபகம் வருது, ஏன்னா நேற்று நைட் ஒருத்தன் ராகி மாட்டேங்கிற பேரில் டே மச்சான் இந்த கார் கிளியரு 1 மணி நேரம் கழிச்சு திறந்துருவான்னு சொல்லியிருப்பாங்க. பட் நடந்த பிரச்சனை இல்லை அவனை மறந்து போயிட்டாங்க. சீக்கிரம் சாவிட்டோன்னு சொல்லிட்டு டிக்கே திறந்து பார்ப்பாங்க. பார்த்த உள்ள அடைச்சி வச்சவன் மூச்சு முட்டி நைட்டு காரில் இறந்து போயிருக்கான். இதை பார்த்து ஆடமுக்கு இன்னும் கடுப்பாயிருது. பாருங்கடா இதை நீங்கள் பண்ணுற சிக்மா மேலு, இன்னும் ராகிங் பண்ணுறதெல்லாம் எத்தனை சொல்லி சுற்றிட்டு இருக்கீங்க, என்னால் இதுக்கு மேலே தாங்க முடியாது, நான் போலீஸ்கிட்ட சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே போலீஸ்கிட்ட சொல்லிடுறான். ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக போலீஸும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கட் பண்ணால் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற கெவினை காப்பாங்க. கெவினுக்கு எப்படியே ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து புல்லட்டை ரிமூவ் பண்ணிடுவாங்க. தென் போலீஸ் கேட்பாங்க, ஆமாம் இதோட அடிபடுச்சு, நீங்கள் நேற்று கடை திட்டு பண்ணியில் கேட்குறப்ப அவனை அக்செப்ட் பண்ணிக்குவான். ஆமாம் சார் இது ப்ராங்க்ங்களுக்கு தெரியவே தெரியாது, சும்மா அந்த கடையை திருட போனோம், அவள் ஷூட் பண்ணிட்டான், நேற்று இந்த மாதிரி நடந்துச்சு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிடுறாங்க. தென் இதுக்கடுத்து நம்ம ஹீரோவும் எல்லாருமே போட்டு உடச்சிருவான். இதனால் போலீஸே அந்த சினிமா குரூப் அரெஸ்ட் பண்ணிடும். நம்ம ஹீரோ மட்டும் தானே குற்றத்தில் ஒத்துக்கிட்டு போலீஸ்கிட்ட உண்மை சொல்லியிருக்கேன். இதனால் போலீஸும் நம்ம ஹீரோ தண்டனை தர மாட்டாங்க, உங்களை நாங்கள் கைது பண்ணல, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரிலீஸ் பண்ணிடுவாங்க. தென் மற்ற ஃப்ரெண்டை மட்டும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டி போயிடுவாங்க.
இதோட பிரதர்ஹுட்டுங்கிற இந்த ஒரு படம் முடியுது. சீரியஸ்லி எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு மூவி. ஏன்னா இப்போ சிக்மா மேலுங்கிறது ரொம்ப ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கேட்டால் பேட்ரிக் பேட்மேன் அதெல்லாம் உருட்டிட்டு இருப்பாங்க. பட் அமெரிக்கன் சைக்கோ படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த பேட்ரிக் பேட்மேன் ஒரு பைத்தியம்னு சொல்லிட்டு. பட் அதை சிக்மா மேல்னு சொல்லிட்டு ஊட்டிட்டு இருப்பாங்க. அவங்கள மட்டும் எக்கார்ந்து கூட நம்பவே நம்பாதீங்க. ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸ் பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த நாளில் ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.